ஓசூரில் 2000 ஏக்கரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. நடப்பு சட்டசபை கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம். விளம்பரம் தேட வேண்டும் என்ற அவசியம் அதிமுகவுக்கு இல்லை. பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. அதிமுகவின் உண்ணாவிரதத்திற்கு நாம் தமிழர் கட்சி ஆதரவு. சீமான் திடீர் பாசம். கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுக உறுப்பினர்கள் சஸ்பெண்ட். எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். மது தொடர்பான அனைத்து தீமைகளுக்கும் திமுக தான் காரணம். ராமதாஸ் குற்றச்சாட்டு. பில்லூர் அணையிலிருந்து 14,000 கன அடி நீர் திறப்பு. பவானி ஆற்றில் வெள்ள அபாய எச்சரிக்கை. 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல். விஜய் தனித்து போட்டியிட முடிவு என தகவல். செங்கோலை எதிர்ப்பதன் மூலம் தமிழ் கலாச்சாரத்தையே திமுக எதிர்க்கிறது. தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. நெல் குவிண்டாலுக்கு 3,000 ரூபாய் வழங்க வேண்டும். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தல். நாடாளுமன்றத்தில் அவசர நிலை பற்றி விமர்சித்து சபாநாயகர் ஓம் பிர்லா கொண்டு வந்த தீர்மானம். எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு. பதக்கம் வெல்லும் வீரர்களுக்கு பரிசுத் தொகை அதிகரிப்பு. இந்திய ஒலிம்பிக் சங்கம் அறிவிப்பு. 70 வயதை கடந்த அனைத்து இந்தியர்களுக்கும் இலவச மருத்துவ சிகிச்சை. ஜனாதிபதி திரௌபதி முர்மு அறிவிப்பு. மோசமான சாலை இருந்தால் சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாது. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவிப்பு. அசாமில் கடும் வெள்ளம். 13 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.